அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த மகிமை டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருளுகிற அந்த சமாதானத்தில் வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் தான் நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் நாம் தியானித்தோம் எப்படி நாம் இந்த 2020ஆம் ஆண்டிலே மிகுதியான வேதனையான சூழ்நிலைகளை இந்த உலகத்திலே நாம் கண்டபடியால் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் கலங்கி போய் பயத்தினால் நிரம்பி இன்றைக்கு அநேகர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம் எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளுகிற அவருடைய சமாதானம் தான் இந்த பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் நாம் விடுதலை பெறுவதற்கு தேவன் அருளுகிற மருந்து என்று சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாய் நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சங்கீதம் 3 மற்றும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் நாம் தியானித்தோம் எப்படி தேவனுடைய சமாதானத்தினால் நாம் நிரப்பப்படும் போது எப்படி புயல் காற்று அடித்தாலும் ஒருவேளை நம்மை சுற்றி எதிரான சூழ்நிலைகள் அநேகம் இருந்தாலும் அதன் நடுவில் கூட நாம் சமாதானத்துடன் படுத்து நித்திரை செய்து விழித்து கொள்ளலாம். நம்முடைய இருதயம் பயத்திலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் இருக்கும். அது மாத்திரமல்ல, புயல் காற்றின் நடுவிலும் நாம் மிகுந்த அமைதல் நிறைந்தவர்களாக நம்முடைய இருதயம் நிம்மதி நிறைந்ததாக நாம் வாழ முடியும் என்பதை கடந்த வாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படுவதனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து விடுதலை பெறும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் சமாதானத்தினால் நிரப்பப்படுவதற்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு அருளுகிற சமாதானத்தை நாம் வாழ்வில் அனுபவிப்பதற்கு முன்னாடி முதலாவது நாம் ஏன் வாழ்விலே சமாதானத்தை இழந்து போனோம் என்ற காரணத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். பாருங்க, ஏனென்றால் நாம் கர்த்தருடைய சமாதானத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்றால் நாம் சமாதானத்தை எப்படி முதலாவது இழந்து போனோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் திரும்பவும் நம்முடைய சமாதானத்தை இழக்கச் செய்யும் அந்த காரியங்களுக்கு நாம் விலகி என்ன செய்ய முடியும், ஓட முடியும். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்வில் ஏன் சமாதானத்தை இழந்து போகிறோம், அதனுடைய காரணத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனமாகிய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் ஏன் சமாதானத்தை இழந்து போகிறோம் என்ற காரணத்தை இங்கே சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏன் வாழ்விலே சமாதானத்தை இழந்து போனோம்? அதற்கு காரணமே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் பாவம் செய்ததுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை இழந்து போனதுக்கு காரணமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் சமாதானத்தோடு அங்கே ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்தார்கள். எப்பொழுது சமாதானத்தை இழந்து போனார்கள், எப்பொழுது
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவங்க விலக்கின் அந்த கனியை எப்பொழுது புசித்தார்களோ அன்றைக்கு தான் அவர்கள் சமாதானத்தை இழந்து போய் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய நிலைக்கு என்ன செய்தார்கள்? தள்ளப்பட்டார்கள். அதை போலதான் தேவ பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு, அதாவது தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கும் அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கை தான் நாம் சமாதானத்தை இழந்து போவதற்கு காரணமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்போ இன்றைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது உங்களுடைய இருதயத்திலும் மனதிலும் ஆழமாய் பதியட்டும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருக்கு, பாவிகளுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இது நம்முடைய இருதயத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏனென்றால் இன்றைக்கு மனிதன் நினைக்கிறான் தான் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா சமாதானமா மட்டும் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இல்லவே இல்லை தேவ பிள்ளைகளே. துன்மார்க்கமாய் வாழும்போது நாம் சமாதானமாய் வாழவே முடியாதென்று இங்க கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு போக போறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நம்ம துன்மார்க்கமாய் வாழும்போது நாம் சமாதானத்தை எல்லாம் எப்படி இழந்து விடுகிறோம் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோம் பாருங்கள். அதற்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதாவது நியாயாதிபதிகளுடைய கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம், நியாயாதிபதிகள் 21:25 வாசிக்கிறேன் பாருங்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசுவாவின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். இப்பொழுது யோசுவாவுக்கு பின் வந்த இஸ்ரேல் சந்ததி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லையாம் பாருங்க. சவுலுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் தற்காலிக தலைவர்களாகிய நியாயாதிபதிகளை என்ன செய்திருந்தார்? நியமித்திருந்தார். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை பாருங்க. அதனால ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? அவர்கள் எல்லாம் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்தாங்களாம்? அந்நாட்களில் வாழ்ந்தாங்களாம். எடுத்துக்காட்டிற்கு பாருங்க, இதை புரிந்து கொள்வதற்கு பாருங்க, இந்த வருடத்திலே நாம் முழு ஊரடங்கை சந்தித்தோம். அந்த ஊரடங்கு காலம் எல்லாம் பாருங்க, யோசித்து பாருங்க, நம்முடைய தேசத்தை நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்துல நல்ல ஒரு நிர்வாக முறையை நம்முடைய தேசத்தில் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். மத்திய அரசு, மாநில அரசு, அடுத்தது மாவட்ட நிர்வாகம், அப்புறம் தாலுகா நிர்வாகம், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பட்டணம், அந்த டவுன் அல்லது அந்த டவுன் பஞ்சாயத்து அல்லது பஞ்சாயத்து, இப்படி என்று சொல்லி பாருங்கள், நம்முடைய தேசத்திலே நம்முடைய நாட்டை நிர்வகிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு அரசாங்க நிர்வாக முறையை நம்முடைய தேசத்தில் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அதனுடைய விளைவாக நாம் என்ன அனுபவித்தோம்? அந்த ஊரடங்கு காலமெல்லாம் பாருங்கள், எல்லா ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அந்த ஊரடங்கு காலத்தில் போடப்பட்ட அந்த சட்டங்கள், அது எல்லாரும் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கீழ்ப்படியாதவர்களுக்கு சின்ன சின்ன தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்படியாக பாருங்க, தேசத்தை நடத்துவதற்கு நல்ல ஒரு அரசாங்க நிர்வாக முறை நம்முடைய தேசத்தில் இருந்தபடியினாலே அந்த முழு ஊரடங்கு காலமெல்லாம் நாம் தேசத்திலே நல்ல சமாதானத்தை என்ன செய்தோம்? அனுபவித்தோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரேல் தேசத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு நல்ல அரசாங்க முறை அன்றைக்கு என்ன செய்யப்படலை? ஸ்தாபிக்கப்படலை பாருங்க. அதனால அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்தான்? வாழ்ந்தான். தவறு செய்கிறவர்களை தண்டிப்பதற்கு பாருங்க அரசாங்க நிர்வாகம்லாம் அங்கே என்னது இல்லை பாருங்க. அப்போ இதன் நிமித்தமாக இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல சமாதானமே என்னது இல்லை பாருங்க. அவர்களுக்கு சமாதானம் எல்லாம் சில காலங்கள் தான் அவர்கள் அனுபவித்தார்கள்.
ஆனால் பெரும்பாலும் அவர்கள் சமாதானம் இல்லாமல் தான் என்ன செய்தார்கள், வாழ்ந்தார் பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. இஸ்ரவேலில் ராஜா இல்லை என்பது மாத்திரமல்ல பாருங்கள் தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள், தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தேவனாகிய கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தரை விட்டு என்ன செய்தார்கள், வழி விலகி போயிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்யவில்லை பாருங்க. கர்த்தர் அவர்களை என்ன செய்யவில்லை, ஆளுகை செய்யவில்லை. அப்போ கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்யாதபடினால் பாருங்கள், இப்பொழுது அன்றைக்கு அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனை மோசேயின் மூலமாய் சீனாய் மலையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் அவனவன் தன் சரி போனபடி, தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்தான், வாழ்ந்தபடினால தேசத்துல பாருங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சந்ததி அன்றைக்கு என்னது இல்லை, ஒரு ஆவிக்குரிய சந்ததி அன்றைக்கு இல்லை. அதனால அது நிமித்தமாகவும் அன்றைக்கு தேசத்துல சமாதானம் என்னது இல்லை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதை நாம் இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை என செய்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11வது வசனம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கே யோசுவாவுக்கு அடுத்த பின் வந்த சந்ததி எப்படி வாழ்ந்தார்கள் என்று இங்க பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்கள், தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தங்களுடைய தகப்பனுடைய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனை தங்களுக்கு தேவனாக அவர்கள் வைத்து வாழாமல் அவரை விட்டு என்ன செய்தார்கள், விலகி போனார்கள் பாருங்க. அவரை நிராகரித்து விட்டார்கள். நிராகரித்து அவரை விட்டு விலகி இப்பொழுது என்ன செய்தார்களாம், அவர்கள் பொல்லாப்பான கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்தார்கள், நடந்தார்கள் பாருங்க. நாம் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு கற்பனையா அவர்கள் நிராகரிக்கிறது பார்க்கிறோம். 10 கற்பனைகள்ல முதல் கற்பனை என்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த கற்பனையை அவங்க நிராகரிச்சிடறாங்க. நிராகரித்து இங்கே பாருங்கள், இதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்ற தொடங்கினார்கள் பாருங்க. பிரியமானவர்களே, தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அவங்க என்ன செய்தாங்க, விலகி அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனையாகிய விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த எல்லா கற்பனையும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள், நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17, 18, 19, 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்லா கற்பனையும் அவர்கள் மீறுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. அதனாலே அன்றைக்கு தேசத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அவர்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வாழாததினால் பாருங்க, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்து பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து, தேவனாய கர்த்தர்லாம் வேண்டாம், நாங்கள் அந்நிய தெய்வத்தை பின்பற்ற போகிறோம், அந்த மாதிரி நாங்கள் விபச்சாரம் செய்வோம், கொலை செய்வோம், இப்படி பாருங்க சமுதாயத்தில் அவனவன் தன் சரி போனபடி பார்வைக்கு செய்து பாவம் செய்து அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் இல்லாமல் என்ன செய்து
போனது. தேவ பிள்ளைகளே, ஒரு தேச அளவுல எப்படி பாருங்க துன்மார்க்கமாய் வாழும்போது ஒரு தேசமே எப்படி சமாதானத்தை இழந்து போகிறது என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்ல, பாருங்க இப்ப நம்ம ரோமர் நிருபத்துக்கு வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி சமாதானத்தை இழக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க ஆவியானவர் பவுலின் மூலமாக எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை அவர் இங்கு எழுதுகிறார். பாருங்க இங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்தோம் எப்படி துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி எப்படி அவர்களுடைய கற்பனையை மீறி எப்படி சமாதானத்தை இழந்து போனாங்க என்று சொல்லி அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்த்தோம். இப்போ இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சமாதானத்தை இழக்கிறோம்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க இங்கே வசனம் சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவனை குறித்த அறிவு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வீடுகளில் உட்கார்ந்திருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்மை சிருஷ்டித்த தேவன் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். பாருங்க இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாம் ஏன் நம்மை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை விட்டு ஏன் வழி விலகி போனோம்? ஏன்னா தேவனை அறிந்தோம், அவரை நாம் என்ன செய்யல, மகிமைப்படுத்தல. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்கள்? ஏன்னா அங்கே நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தோம். அவர்கள் தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே செய்த சகல அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். எப்படி மறந்து போனாங்க? ஒவ்வொரு நாளும் அவங்க தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க நன்றி சொல்லவே இல்லை. பாருங்க யோசுவாவுக்கு பின் வந்த சந்ததி அவர்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட தங்களுடைய தகப்பன்மார்களெல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமையாக இருந்த தங்களை விடுவித்து இப்படி ஒரு அருமையான கானான் தேசத்தை கொடுத்த தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க நன்றி சொல்லவே இல்லை. அதே போலதான் இன்னைக்கு நாம் கூட ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய் நாம் ஏன் பாவம் செய்தோம்? ஏன்னா நமக்கு தெரியும் இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க தெரிந்திருந்தோம். பாருங்க நாம் அவர் நமக்காய் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி இவ்வளோ பெரிய ரட்சிப்பை வழங்கி இருக்கிறாரே, அதற்காக நாம் என்ன செய்யவில்லை? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யலை? மகிமைப்படுத்தலை. அதற்காக நம்ம என்ன செய்யலை? நன்றி சொல்லலை. நன்றி சொல்லாததுனால என்ன ஆயிடுச்சான்? நம்முடைய சிந்தை வீணா போயிடுச்சு. வீணா போய் நம்முடைய இருதயம் இப்பொழுது உணர்வில்லாமல் போய் நம்முடைய இருதயம் என்ன செய்து விட்டது? இருள் அடைந்து விட்டது. பாருங்க இருள் அடைந்ததுனால தான் இப்போ பாருங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள என்ன செய்து விடுகிறான்? போய் விடுகிறான். போறதுனால அவன் வாழ்க்கை எப்படியாது? இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க பவுலின் மூலமா ஆவியானவர் தெளிவாக சொல்றார், நாம் ஜனங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை என்ன செய்கிறார்கள்? தொழுது சேவிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளாம அவர் உண்டாக்கிய சிருஷ்டிப்புகளை தொழுது கொள்ளுகிறவர்களா என்ன செய்து விடுகிறோம்? மாறி விடுகிறோம். அதாவது முதலாவது கற்பனை என்ன செய்து, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கற்பனை என்ன செய்திடறோம்? நாம இஸ்ரேல் ஜனங்களை போல மீறிடுறோம். அது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிற பாருங்க இந்த 26, 27 வசனத்துல எப்படி பாருங்க, நாம் சிந்தையிலே வீணரானதுனால, இருதயம் இருளடைந்ததுனால எப்படி விபச்சாரம், வேசித்தனம்,
ஓரினை சேர்க்கை பாவம், இப்படி எப்படி பலவிதமான அசுத்தமான பாவங்களுக்குள்ளாக நாம் விழுந்து போகிறோம் என்று சொல்லுகிறது. இப்படி பாவத்துக்குள்ள விழுறதுனால கடைசியில் இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் பாருங்க 29வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பாருங்க பொறாமையினால் கொலையினால் இப்படி வாக்குவாதத்தினால் இப்படி சகலவித பாவத்தினாலும் இன்றைக்கு மனிதன் என்ன செய்து விட்டான்? நிரம்பி விட்டான் பாருங்க. காரணம் என்ன? நாம் தேவனை மகிமைப்படுத்தல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு மனிதனாய் வந்து பாவத்தில் இருந்த நம்மை விடுவிக்கும்படி இப்படி நமக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதற்காக நம்ம அவரை என்ன செய்யலை? மகிமைப்படுத்தலை, அவருக்கு நன்றி சொல்லலை. நன்றி சொல்லாததுனால இருதயம் என்ன செய்து விட்டது? இருள் அடைந்து விட்டது, சிந்தை வீணாயிற்று. அதனால சகலவித பாவத்துக்குள்ளும் மனிதன் என்ன செய்து தனிப்பட்ட மனிதன் என்ன செய்து விட்டான்? போய் எதனால் பாருங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்து விட்டான்? சமாதானத்தை இழந்து விட்டான் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, அப்போ இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் சமாதானத்தை இழந்ததுக்கு காரணம் நம்முடைய பாவம் தான், நம்முடைய துன்மார்க்கமான வாழ்க்கை தான், நாம் கர்த்தருடைய கற்பனையை மீறி நடந்தது தான். அப்போ இன்னைக்கு நாம் சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பவுலின் மூலமாய் ஆவியானவருடைய சொல்றாரு பாருங்க, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பிரியமானவர்களே, சமாதானத்தை அப்போ பெற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி மறுபடியும் தேவனிடத்திற்கு திரும்பணும். எப்படி திரும்புறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நான் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்துக்கு என்ன செய்கிறோம்? நம்ம திரும்புகிறோம் பாருங்க. அப்போ இன்றைக்கு அதுதான் செய்ய வேண்டும். செய்யும் போது நாம் மறுபடியும் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அதனால் நம்ம எல்லாரும் இந்த நாளிலே ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு வேதத்திலிருந்து எப்படி நாங்கள் பாவத்தின் நிமித்தம் எப்படி நாங்கள் சமாதானத்தை இழந்து போகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலிருந்தும் மற்றும் ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி பாவம் செய்தோம் என்றும் சொல்லி நீர் தெளிவாக எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த நாளிலே ஆதலால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே உணரட்டும், நான் என் ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு விலகி நான் என் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்ததுனால தான் நான் சமாதானத்தை இழந்து போனேன் என்று சொல்லி நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இருதயத்தில் உணரட்டும் அப்பா. உணர்ந்து நாளிலே உடைய பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மறுபடியும் தங்களுடைய விசுவாசத்தை வைக்க நாளில் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு நிமிடம் உங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல என் பாவத்தை மன்னியும், என் பாவ வாழ்க்கையை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால் என்னுடைய இருதயத்தை பாவத்திலிருந்து கழுவும். நான் இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறேன், மறுபடியும் என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணுங்க. பண்ணும்போதே மறுபடியும் உங்கள் கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களுக்கு உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் அவர்களை நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்ததுக்காக நன்றி. மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பினதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீர்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி வாழுங்கள், சமாதானத்தினால் நிரம்பி வாழுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.